இன்றைக்கி என்னமோ சும்மா சிம்பிளாக தோசையும் அது கூட ஏதாவது ஒரு சட்னியும் பண்ணலான்னு வந்தேன். ஃபஸ்ட்டு மைண்ட் என்ன தோணுச்சுன்னா, தோசையும் அது கூட பீட்ரூட் சட்னியும் பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா சரி செய்கிறோம் கொஞ்சம் வெரைட்டியாக செய்யலான்னு போனேங்க. அது என்னடானா லிஸ்ட்டு நீண்டிக்கிட்டே போகுது. நீங்களே பாருங்களேன், கேரட் தோசை, கேரட் கீ பொடி தோசை, அதுக்கப்புறம் பொடி தோசை தனியாக, அப்புறம் பீட்ரூட் தோசை, இந்த மாதிரி 4 வெரைட்டி போயிடுச்சு. சரி பண்ணோம். இதுக்கு மேலே நம்ம பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தால் நிறையா பண்ணிடுவோம் போல். பண்ணுறது ஓகே, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையே, அதனால் போதும்னு லிஸ்ட்டை நிறுத்திட்டேங்க. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இந்த பொடி நான் ரீசெண்டாக ஆனந்தாஸ் போகும்போது வாங்கியிருந்தேன். சாத பொடி தான், பட் இது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா வெரைட்டியுமே அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஸ்பெஷலி பீட்ரூட் சட்னி வேறு லெவல். இது நீங்கள் சாதம், அதுக்கப்புறம் தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்லேயே எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள்.